ஒன்று தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வாக்கியத்தை அன்றியும் சகோதரரே, நீங்கள் கிறிஸ்தவ பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதை நிமித்தமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். ஆமென். சகோதரரே, நீங்கள் என்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டீர்களே, அதிலே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தெசலோனிக்கேய சபைக்கு பவுல் எழுதுகிற கடிதத்திலே அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்க்க வேண்டும் என்றும் அவர் எழுதுகிறார். இந்த வேத வசனத்தின் பகுதியை நான் தியானித்த பொழுது சபை அதிகமாய் இன்னும் பெருக வேண்டிய சில காரியங்களை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் அதிகமாக இந்த விஷயத்தில் இன்னென்ன பிரகாரமாக அவர்கள் பெருக வேண்டும். சுருக்கமாக இந்த வேத வசனத்தை உங்களுக்கு விளக்குகிறேன். தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்திலே அன்பில் பெருக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே 8 வசனங்களிலே பரிசுத்தத்தை குறித்து கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 9, 12 போன்ற வசனங்களிலே சகோதர சிநேகத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டது. 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் பெரிய வாசித்தீங்கன்னா அவருடைய வருகையை குறித்து அங்கே சொல்லப்பட்டது. மாணவர்களே, இந்த மாதம் நம்முடைய ஆவிக்குரிய சூழ்நிலை இன்னும் அநேக நாட்களை இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வாதமான நாட்களாக கண்டு வைத்திருக்கிறார். அவருடைய ரகசிய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற மாதமாக இருக்க வேண்டும். எவைகளெல்லாம் நாம் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்திலே இன்னைக்கு கேட்போம். அதை குறித்து நாம் சிந்திப்போம். ஆண்டவரே, நான் இன்னும் இந்த விஷயத்துல, இந்த காரியத்துல நான் இன்னும் பெருக வேண்டும், அதிகமாக எனக்கு தேவைப்படுகிறது என்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து இந்த மாதம் அவருடைய வருகைக்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கண்டபெறும். நான் வேகமாக சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் இயேசு மலை பிரசங்கம் என்கிற அந்த விசேஷமான
ஒரு அற்புதமான அந்த சம்பவம் மத்தேயு 5, 6, 7 போன்ற வசனங்கள் இருக்கிறது. இந்த மலை பிரசங்கத்துல கர்த்தர் பேசின இயேசு பேசின வார்த்தையில ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், வேத பாரகரிலும் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதி என்றால் என்ன? அவர் எந்த நீதியை, எந்த கட்டளைகளை அவர் கடைபிடித்திருந்தார்கள்? பார்த்தீங்கன்னா, மோசே சீனாய் மலையின் மேல் அவளுக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணம் தான் அவளுக்கு நீதி, கட்டளைகள் தான் அவளுக்கு நீதி. அவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யலாம் என்கிறதான சில நீதி, நியாயப்பிரமாணம், கட்டளைகள் அவர்களுக்கு இருந்தது. இந்த நியாயப்பிரமாணம் என்று சொன்ன உடனே நம்முடைய சில போதகர்கள், சில பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள், அது பழைய ஏற்பாட்டோடு நியாயப்பிரமாணம் ஒழிந்து நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டார், முடிஞ்சிச்சு. அந்த நியாயப்பிரமாணத்துல 2ஆ சுருக்கிட்டாரு. 2 உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைகளை கொண்டு வந்துட்டாரு. அதெல்லாம் சிலர் சொல்றாங்க. வேதம் என்ன சொல்கிறது? அதே 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள் இயேசு சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆமென். நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இயேசு நியாயப்பிரமாணத்தை முடிச்சிருக்கோம். இனிமேல் நியாயப்பிரமாணமே இருக்கக்கூடாது, நான் ஒரு புது உடன்படிக்கை, புதிய பிரமாணத்தை வைக்கிறேன், அதுக்கு வரல. இயேசு சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்த நினைக்காதீங்க, அதை நிறைவேற்றவே வந்தேன். இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்ததான சத்தியம் இயேசு சொல்றாரு, உங்களுடைய நீதி, உங்களுடைய காரியங்கள் பரிசேயர் வேதபாரருடைய நீதியை காட்டிலும் அதிகமா இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்ற வரல. நம்முடைய நீதி உள்ள வாழ்க்கையானது இந்த நாட்களே மோசேயின் கையிலிருந்து பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தில் அந்த வாழ்ந்த நீதியை விட இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்முடைய நீதியான வாழ்க்கை அதிகமா இருக்க வேண்டும். எப்படி? நிறைய வசனங்களை சொல்ற, நிறைய வார்த்தைகளை சொல்ற. என்ன சொல்றாரு? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அப்புறம் நிறைய சொல்ற. சொல்லிட்டு 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம் வரும், வீட்டுல வாசித்தாங்க. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்துடைய நீதியான வாழ்க்கை இந்த உலகத்துல மற்ற ஜனங்களோடு கூட, மற்ற ஜனங்கள் மத்திய